சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நீங்க யாருக்காவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்களா? நான் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்லைங்க. அவர்கிட்ட கூட ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஏதோ ஒரு டைம் சொல்லியிருப்பேனோ என்னமோ எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் கூட ஒரு வயசில் நினச்சேன், அதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தோணும். பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றியோ சினிமா கதை சொல்லுவோம் அந்த காலத்துல. இல்லை, இப்போ யாரும் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. சொல்கிறாங்களா என்னன்னு தெரியவும் இல்லை. அப்போல்லாம் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம சுவாரஸ்யமாக சூப்பராக கதை சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த காலத்தில் கூட இந்த ஐ லவ் யூன்னு சொல்கிறது, கிளாஸில் சினிமா பார்த்தேன்னு சொல்கிறது, சினிமா படத்தோட கதை சொல்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி கெட்ட பழக்கன்ற மாதிரி தோணும். அப்புறம் ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம்லாம் ஃபிலிம், எனக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின், உனக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்குறதுலாம் அது வழக்கமாயிடுச்சு. ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டோம்ல, அந்த மாதிரியான ஒரு டைப் ஆயிரும். நான் அந்த காலத்தில் நடந்தது சொல்கிறேன். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு. ஆனால் இத்தனை மெச்சூர்டு 10 ஆகவே ஆகாது. என்னம்மா சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் உனக்கு ஆகவே ஆகாதுன்ற மாதிரி. அது மாதிரி இதெல்லாம் இந்த வயசில் குழந்தைங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். ஆனால் தேவையில்லாததுன்னு சொன்னாலும் கூட அது எல்லாமே அவங்களுக்கு தேவைன்னு எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. இது சூழ்நிலையா, இல்லை காலத்தின் கட்டாயமா, இல்லை காலத்து மேலே குறை சொல்கிறதா, இல்லை நம்ம வளர்க்குறது மேலே குறை சொல்கிறதா, எதுன்னே தெரியல. சரி, அப்படி இதுக்கும் நான் ஒரு 7-8 மாதமாக லவ் பண்ணி தான் மாமாவை கல்யாணம் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. அது என்னமோ எனக்கு பிடிக்காத வார்த்தையாக இருந்துச்சு. எனக்கு எப்படியும் ஒன்று தோணும், இதெல்லாம் சொல்கிறதா அப்படின்ற மாதிரி தோணும். ரொம்ப வருஷங்க கழித்து தம்பிங்கெல்லாம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா ஒரு நாள் நான் எங்கள் சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அன்னைக்கு கல்யாணத்துக்கு நான் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். ஒரு 10 பேர் சொந்த குடும்பமாக எல்லோரும் பக்கத்தில் இருப்போம். நல்லாயிருக்கும் ஜாலியாக. அப்போ போயிருந்தோம். அப்போ ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொன்னேன்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஐயய்யா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். ஏண்டி உனக்கு ஐ லவ் யூ சொன்னால் உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இங்கே வீட்டில் செம்மையாக கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தோணும் நம்மளுக்கு, சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு தம்பி இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் அந்த தம்பி இருக்கார். அவர் அந்த நான் சொல்வேன்ல ஒரு தம்பி, அவரை ஐ லவ் யூ அண்ணா, ஐ லவ் யூ டு ஆல் அப்படின்னு சொல்வார். அது கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு சினிமாவில் கூட நான் நிஜமாகவே ஐ லவ் யூ சொன்னால் அதெல்லாம் ரசிச்சனா அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்போலாம் வருஷம் 16 இருக்குல்ல, அதுதான் சரியான ஃபேமஸ். ஆனால் நிறையா டைம் வருஷம் 16லாம் நிறைய டைம் பார்த்துருப்பேன். அப்போ அந்த மாதிரி அப்போ கூட அதை ரசித்து பார்த்தேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 தடவைனாலும் பார்த்துருப்போம். ஆனால் அதை அந்த வார்த்தையை ரசிச்சேன்னான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இல்லைன்றதுனால இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஐ லவ் யூன்றது வீட்டுக்காரர்கிட்டையோ லவர்கிட்டையோ சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒய்ஃப்கிட்டையோ யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். அம்மா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம், தங்கச்சி கிட்ட சொல்லலாம், அக்கா கிட்ட சொல்லலாம், தம்பி கிட்ட சொல்லலாம், ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலாம், ஏன் நம்ம பாட்டி தாத்தா கிட்ட கூட சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்குது. ஆனால் காலங்காலமாக நார்த் சைடெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கவங்கெல்லாம் அதையும் சொல்லி பழகியிருப்பாங்க. பெரிய ஆளுகளை பாருங்கள், ஐ லவ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். அதனால் அது என்னென்னா, அன்புன்றது எல்லாத்துக்கும் இடையில காட்டுறது. அது பெருசாக மனுஷங்கக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வைக்கணுன்றது தான் ஒரு உண்மையான விஷயமா காலங்காலமாக எல்லாரும் சொல்லிட்டு வர ஒரு விஷயம். அன்பை வச்சாதான் என்ன, எதிர்பார்க்காத அன்பை வையுங்க. எந்த ஒரு விஷயம் சுயநலம் காரணமாக ஏதோ ஒன்று நோக்கி
எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த காரியம் ஆகணும்னா அவங்களுக்கு இந்த மேலே அன்பு வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகணும். எல்லாத்து மேலேயும் அன்பு வைக்கணும். அன்பு வச்சாதான் அது பரிபூரண அன்பாக வைக்கணும். ஏன்னா இந்த அடுத்த ஜென்மத்தில் நம்ம யாருக்கிட்டேயும் நம்ம பிறக்க போகிறதில்ல, யார் கூடயும் பிறக்க போகிறதில்ல. அண்ணனை எல்லாம் முழுசாக நேசிங்க. ஏன்னா அண்ணன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் ரொம்ப தெரியும். அண்ணனும் அக்காவும் நம்மளுக்கு அம்மா அப்பா மாதிரி. அது இல்லாதவங்களுக்கு தெரியும், இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே தெரியாது. அவங்கள ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. நம்ம அம்மாவை என்றைக்கும் நம்ம அம்மா நமக்கு செய்கிற கடமையாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அம்மா கடமைக்கும் மேலே அன்புன்றதை ஒன்று செய்கிறதுனால தான் அவங்க நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாலும் பண்ணாட்டியும் அவங்களால முடிஞ்சாலும் முடியாட்டியும் அவங்களோட கடமைகளை ரெகுலராக குடும்பத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக. அதாவது நமக்காவது வேலைக்கு போனாவோ ஸ்கூலில் படித்தாவோ லீவ் இருக்குது, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. எங்காவது ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா டயர்டாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே தூங்கிடுவோம். ஆனால் அம்மா அந்த மாதிரி தூங்க முடியாது. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்கணும், வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைக்கணும். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க அரேஞ்ச் பண்ணணும். அப்போ அவங்க எப்போ தான் தூங்குவாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் அம்மாக்களுடைய காலம் ஓடிட்டே இருக்கு. அதனால அந்த அற்புதமான அம்மாக்களை நம்ம என்னைக்கும் மறந்துடவே கூடாது. அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்களுக்கு வசதி தான். எல்லாத்துக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லி பாருங்க. அது தப்பான வார்த்தைகளா இல்லாம ஒரு அன்பான பாசமான ஒரு உறவின் மூலமா ஐ லவ் யூ டன் தம்பி, ஐ லவ் யூ ட தங்கம், ஐ லவ் யூ அண்ணா, ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூ அம்மா, இப்படி சொல்லி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் லவ்வர்கிட்ட உண்மையான லவ் இருந்துச்சுன்னா, எதையும் எதிர்பார்க்காத லவ் இருந்துச்சுன்னா, அவனோ அவளோ என்னை விட்டு போக மாட்டான்ற தீவிரமான நம்பிக்கை இருந்தால் மட்டும் லவ் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையே இல்லை. காசுக்காகவும் சுகத்துக்காகவும் அழகுக்காகவும் ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வச்சுக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயம் இல்லை, அது ஒரு அவங்களுக்கு என்னமோ ஒரு பலம் கூடின மாதிரி. அதுக்காகவோ ஐ லவ் யூ சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு உண்மையாக அந்த பொண்ணு கூட வாழணும், உங்களுக்கு உண்மையாக அந்த பையன் கூட வாழணும் அப்படின்னா சொல்லுங்கள், சொல்லி பண்ணுங்க. இல்லைன்னா அது எதுவுமே தேவையே இல்லை. அமைதியாக இருந்துட்டு போங்க. பண்ணுறேன்னு சொல்லவும் வேண்டாம், பண்ணலைன்னு சொல்லவும் வேண்டாம். ஏன்னா காலங்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். எதையும் வாய் கொண்டு சொல்லி மாட்டிக்கக்கூடாது. ஒரு சின்ன பையன், அவன் தம்பியோட ஃப்ரெண்டு தான். அவன் சின்ன வயசுலேயே, அதாவது ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜ் தொடங்கி முடிஞ்சோடனே காலேஜ் படிக்கவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாரும் சேர்ந்து நடத்தி தான் வச்சாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு அவனோட வீடு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ரொம்ப சோகமயமாயிட்டான். ஆனால் அவனோட எய்ம் அவன் நல்ல பையனாக இருக்கிறனால வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான்னா குடிக்க ஆளாகி இருக்கிற நிலமை வரும். ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நல்லபடியாக படித்து நல்ல வேலையில் உட்காரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கோச்சிங் கிளாஸ்க்காக 15,000 ரூபா கட்ட சொல்லி கோச்சிங் கிளாஸ் படிச்சுட்ருக்கேன். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு வேண்டி. அதனால் உண்மையிலேயே பாராட்டுங்க. அப்போ தான் ஒரு விஷயம்னா உணர்வுபூர்வமாக உணர்ந்து என்னென்னா, பையனோ பிள்ளையோ ஆணித்தரமாக லவ் பண்ணினா நம்பிக்கை வையுங்க, இல்லைன்னா லூஸில் விடுங்க. அவன் தான் வேணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்துகிற வர லவ்வெல்லாம் கணக்கில் வரவே வராது. சரியா? அதனால் உங்களை முழு மனசாக எதையும் எதிர்பார்க்காம ஏற்றுக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட லவ் யூ சொல்லுங்கள். நம்ம அப்பா கிட்ட சொல்கிற லவ் யூ அது ஒரு விதமான லவ் யூ, நம்ம அம்மா கிட்ட சொல்கிற லவ் யூ அது ஒரு விதமான லவ் யூ. இந்த லவ் யூனால பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல எல்லாரும் தான்ற அந்த அகங்காரத்தை விட்டொழியுங்க.
தன்னுடையது அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கிறதையும் விட்டொழிங்க. விட்டொழிச்சாதான் நம்ம எல்லாரும் நாமன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியும். இதை தான் சொல்கிறாரு. அதனால் நாம் எல்லாரும் சாயப்பாவின் மொழிகளாக கேட்டு நாம் எல்லாரும் பிரதிபலன் பார்க்காம நம்ம எல்லாரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.